முதல் அரையிறுதி போட்டி கொண்டிருக்கிறது. ஏஎஸ்கேசி அவர்களுக்கு தயாரா இருக்க முதல் அரையிறுதி போட்டி நடக்கிறது. அதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய அணிகள் 10 மணிக்கு மேட்ச் முடிக்கிறோம். அதுக்கு நல்லா ரெடியா இருங்க. இரண்டாம் அரையிறுதி போட்டிக்கு குவார்டர் ஃபைனல் 4 வந்து ராஜ்குட்டி கமிட்டி டீம் வின் பண்ணாங்க. கமிட்டி வின் ப்ரோ, கமிட்டி வின். The person you have இந்த மேட்ச் ஓடியவே 10 மணிக்கிட்ட ஆயிரும். சபா வெற்றி சபா வெற்றி நாங்கள் கேட்டதற்கு இல்லை என்று சொல்லாமல் எங்களுக்கு ஷூ அன்பளித்து வழங்கிய தேர்தல் சக்தி என்கிற சத்தியமூர்த்தி அண்ணன் அவர்களை எங்களது விழாக்களுக்கு வருக என்ற அன்போடு வரவேற்று நாங்கள் கேட்டதற்கு இல்லை என்று சொல்லாமல் அன்போடு வரவேற்று வந்து சூரம்பட்டு 21,000 போதுரா பிட் ரேட்டு 22,000 7,000 மேல வச்சது வச்சா என்ன ஆகும்? நெட்டி கிடைக்கலன்னா வச்சு விடுவான். ஏர்டெல்காரனை முடிச்சு விடுவான். உங்களுக்கு தானே காண தேடி கரிகாலன் 5 AMKC 4 ஒரு வெற்றி புள்ளி முன்னிலையில் கரிகாலன். அடுத்து இரண்டாவது அரையிறுதி ஈரோடு மாவட்டம் சிவகங்கை அணியினரும் ராசுகுட்டி சுரேஷ் மெமோரியல் சோரம்பட்டி விவசாயினரும் தயார் நிலையில் இருக்கிறோம். 5-5 மூலத்தையும் சமவெற்றி புள்ளி. காவேரி 5 AMKC 5. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து கமிட்டி டீம் ராசுகுட்டி வெர்சஸ் ஈரோடு சீனியர் டீம் செமிஃபைனல் 2.
போன் அடிக்கிறா. ஆட்ட நேர இடைவெளி முடியாத சூழ்நிலையில இருப்போம் நாங்க. மூவரிலும் சம வெற்றி புள்ளி 7-7. ஏஎம்கேசி 7, கரிகாலன் 7. புரியுறவங்களுக்கு புரியும் ப்ரோ. லைவ் போடாததுக்கு ஒரு காரணம் இருக்கு ப்ரோ. காரணம் வந்து சொல்ல முடியாத இடத்துல இருக்கோம். சிலருக்கு ப்ராப்ளம் வருது, அதனால லைவ் போட வேணாம்னு சொன்னாங்க. அதனால தான் லைவ் போடல. கபடி விளையாடுற பிளேயர்ஸ்க்கு தெரியும் அது என்ன காரணம். அது காரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எங்களது அழைப்பினை ஏற்று அறிவு பெறுந்துள்ள ஸ்டார் ரெஸ்டாரண்ட் ஓனர் அவர்கள் தாஜ் அவர்கள் எங்கள் விழாக்குழுவின் சார்பாக இருக்கிறார். ஏஎம்கேசி 9, கரிகாலன் 8. ஒரு வெற்றி புள்ளி முன்னிலையில் ஏஎம்கேசி. கமெண்ட்ரி பாக்ஸ்ல சரியான ஆள் போட்டிருக்காரு. ஸ்போர்ட்ஸ் ஃபீவர் ஓனர். ஸ்போர்ட்ஸ் ஃபீவர் ஓனரே நான் தான். சலீம் பாய். ப்ரோ டைமண்ட் ஸ்டார் டீம் வந்து குவார்டர் ஃபைனல் 4 விளையாண்டாங்க ப்ரோ. அது வந்து கமிட்டி டீம் ராஜ்கோட்டி வெர்சஸ் டைமண்ட் ஸ்டார் நடந்தது. அந்த மேட்ச் வந்து நாங்கள் லைவ் போடல, ஒரு சில ரீசன்ஸ்க்காக நாங்கள் லைவ் போடல. பட் மேட்ச் நல்லா போச்சு. டைமண்ட் ஸ்டார் ராஜ்கோட்டி கூட டஃப் ஃபைட் பண்ணி தான் தோத்தாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் லைவ் போடுவீங்களா இல்லையா தெரியும். அதை ஒரு பிளேயர் ஆல்ரெடி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லியிருக்காரு. 2 பாயிண்ட் போடுங்க ப்ரோ. 13-10. எங்களது அழைப்பினை ஏற்று விழாவிற்கு வருவது லைவ் நிப்பாட்டினா ஃபைன் போடுங்க. அவங்களே லைவ் போட கூப்பிடுறாங்க. அவங்களே லைவ் போட வேணாம் ப்ரோ இந்த மேட்ச் அப்படிங்கிறாங்க. சரி விடுங்க, அது ஒரு ரீசன் தான். ஒரு பிளேயருக்காக தான் அந்த ரீசன்னா ஒன்றும் தப்பு இல்லையே. குவார்டர் வின்னிங் அமௌண்ட் எவ்வளோ ப்ரோ? குவார்டர் ப்ரைஸ் எவ்வளோடா? 2K ப்ரோ. 2000 குவார்டர் வந்து விடுறவங்க அனைவருக்கும் 2000. ஏன் ப்ரோ என்னடா இத்தனை பேர் டப்பு 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 கமெண்ட் பண்ணா எங்கடா போகணும்? ஏன் ப்ரோ அந்த கமிட்டி பிளேயர்ஸ் ப்ரோ கபடியிலேருந்து யாராச்சும் வந்திருக்கேன். ப்ரோ கபடியிலேருந்து வந்திருந்தா நான் இன்னும் 2 சேனல் லைவ் கூப்பிட்டு வந்து போட்டிருக்க மாட்டோமா? போனஸ் டெஸ்ட் மொத்தம் 3 புள்ளிகள். ஏஎம்கேசி 20க்கு 10 முன்னிலை கோபி. கரெக்ட். சுதாகர் சூர்யா ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரி நடந்தாதான் நாங்க ஃபைனல் லைவ் போடுவோம். இந்த லைவ் பாக்குற எல்லாரும் சுதாகர் சூர்யான்ற ஒரு கமெண்ட் ப்ரோ. கற்பகம் காலேஜ் பிளேயர்ஸ் இருக்காங்க ப்ரோ. உங்களுக்கே தெரியுது நிறைய விஷயம். அதுக்கான காரணம் நீங்க அப்படியே
ஈரோடுல இப்படி ஒரு மேட்ச். ப்ரோ அது எங்களுக்கு புரியுது ப்ரோ. இந்த மாதிரி நாங்க லைவ் வந்துட்டு குவார்டர் 1 செமி 1 அப்படியே விட்டு நாங்க அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நாங்க அதை எடுத்து பேசி லைவ் போட முடியாது. இந்தியன் பிளேயர்ஸ்லாம் வந்திருந்தா நீங்க சொல்ற மாதிரி இந்தியன் பிளேயர்ஸ்லாம் வந்து விளையாண்டாங்கன்னா ஒரு 10 சேனல் லைவ் கூப்பிட்டு வந்து நாங்களே போட்டிருப்போம். இந்தியன் பிளேயர் ஆக போறதுனால தான் அந்த பிளேயர்லாம் லைவ் போடுறோம். எந்த பிளேயர்ஸ் நேம் தெரியுமா? அதை பத்தி பேச வேண்டாமே. அது கான்பிடென்ஷியலா இருக்கணும். சாரி கைஸ், நெக்ஸ்ட் செம்மி லைவ் வராது. என்ன மன்னிச்சுக்கோங்க கைஸ். ராஜகுட்டி சீக்கிரமா களம் காணுமாறு